கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலும் உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 57வது அதிகாரம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அன்பானவர்களே, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நம்ம வீடுகளில் சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வீட்டில் தகப்பன் இருப்பார், தன்னுடைய தாய் இருப்பார். அவர்கள் நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்வாங்க என்று எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள். அதே போலதான் நம்முடைய தேவைகளை சந்திக்கவும் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் நம்முடன் கூட இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். நாம கேட்பதற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை அறிந்து ஏற்ற காலத்திலே அற்புதத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் நாமும் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாயிருக்க வேண்டும். நாம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வேலை, திருமணம், எந்த கவலையும் பட வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். அவருடைய செட்டிகள் நிலை மறைந்து கொள்ள வேண்டும். இளைய குமாரனை பாருங்க, அவர் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுல, அதுதான் அவருடைய செட்டியின் நிழல்ல வந்த பிறகுதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அளவில்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். ஆண்டவர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேறும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த சந்தோஷமான காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைய நாளிலும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, ஒரு பிள்ளை தன் தகப்பனை சார்ந்து கொள்வது போல இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கொடா கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற காலத்துல நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்தள்ளும். இன்றைய நாட்களிலே ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் சுகமில்லாமல் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் படுத்து தவிக்கின்றார்கள் அப்பா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவரே வீடுகளிலே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. ஒரு நிமிடம் அவர்களோடு இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய சுகமளிக்கின்ற கிருபையினால, உம்முடைய சுகமளிக்கின்ற வல்லமையினால, ஆணியால் அடிக்கப்பட்ட கரத்தினால ஆண்டவரே நீர் அவர்களை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் அப்பா.
பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பரிபூர்ண ஆயுசை கொடுத்து ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை தேற்றும் ஆண்டவரே. எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக வாழ ஆண்டவர் நீர் உதவி செய்யுங்க அப்பா. படிக்கின்ற பிள்ளைகளை சந்தியும் அப்பா. நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரே வாகன யாத்திரைகளில் எல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய தூதர்களை கொண்டு முன்னும் முன்னமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்தல்லும் சுவாமி. அப்பா ஆண்டவரே நீர் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியுங்க. கூலி வேலை செய்கின்ற மக்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் நீர் நல்ல நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தல்லும் சுவாமி. ஆண்டவரே இன்றைய தினத்திலே திருமண நாட்களை பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவன் ஆண்டவரே. அவர்கள் புது வருடத்திற்குள் கடந்து செல்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் கண்டு கொள்ள வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. அவர்கள் புதிய வருடத்துல என்னென்ன தேவைகளுக்காக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார் அனைத்தையும் நீர் நிறைவேற்றி கொடுத்தல்லும் சுவாமி. உம்முடைய சிலுவையின் நிழல் கூட இருந்தல்ல கெஞ்சுகிறோம் சுவாமி. எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்தல்லும் அனைவரையும் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தாழ்த்துகிறேன். துதி கனமகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.